ஹாய் எவ்ரிவன். சமீப காலமா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இப்ப இந்த ஒரு வாரமா தொடர்ச்சியா வந்துட்டு விஜய் பத்தி தான் நாமளும் பேசிட்டு இருக்கோம். சோ இந்த சங்கீதாவோட விவகாரம் வந்துட்டு ஒரு பக்கம், த்ரிஷா கூட அவர் வந்துட்டு அந்த கல்பாத்தி அவர் அவங்க கல்யாணத்துக்கு போனது அது ஒரு பக்கம்னுட்டுன்னு விஜயோட சர்ச்சையில சிக்கி இருக்காரு. விஜயோட சர்ச்சைகள் வந்துட்டு பேசு பொருளா இருக்கு அப்படின்றது தான் வந்துட்டு நம்ம பேசுறோம். இப்போ இந்த கொஞ்ச நாளாவே வந்துட்டு ரொம்ப விஸ்வரூபம் எடுத்திருக்கிறதுனால வந்துட்டு ஏ சந்திரசேகரன் அவர்களோட ஒரு பேட்டியை பத்தி நம்ம பேச போறோம். அவர் தன்னோட மகன் விஜய் குறித்தோ அந்த மக்கள் இயக்கத்துல இருக்கிற அந்த சூழலை குறிச்சோ வந்துட்டு சில கருத்துக்களை சொல்லியிருந்தாரு. சோ அதை பத்தி பாக்குறோம். இதுல வந்துட்டு முன்னாடி விஜயோட முன்னாள் மேனேஜர் பி டி செல்வகுமார் வந்துட்டு சமீபத்துல செய்தியாளர்களுக்கு ஒரு இது கொடுத்தாரு, பேட்டி கொடுத்திருந்தாரு, சந்திச்சு பேசியிருந்தாரு. அப்போ வந்துட்டு அப்பாவுக்கும் மகனுக்குமான உறவு வந்துட்டு ஆரம்பத்துல இருந்தது போல இப்ப இல்ல, அப்பாவையே பிரிக்கிறாங்கனாக்கா நாமெல்லாம் ஏமாத்துறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. தகப்பன் சந்திரசேகர் வந்துட்டு விஜயோட வாழ்க்கைக்காக உடல் பொருள் ஆவின்னு எல்லாத்தையும் தியாகம் பண்ணவரு, அவருக்கே உரிய மரியாதை இல்லை அப்படின்னால ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசி இருந்தாரு. ஸோ மீடியாவும் வந்துட்டு சம்திங் இஸ் ஃபிஷ் சம்திங் இஸ் குக்கிங்ன்ற மாதிரி எல்லாருமே வந்துட்டு என்ன அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கிறோம். அந்த நிலையில தான் வந்துட்டு ஒரு பிரபல சேனலுக்கு வந்துட்டு ரொம்ப உருக்கமா ஏ சந்திரசேகர் அவர்கள் பேசி இருந்தாரு. ரொம்ப கஷ்டமா இருந்தது பார்க்கறதுக்கு அப்படின்றது தான் சொல்லணும். அதுல விஜயோட ஆரம்ப கால சினிமா வாழ்க்கையில நான் போட்ட அடித்தளத்தையும் அதுக்காக தனது தொழிலையே விட்டு கொடுத்து உழைச்சதையும் வந்துட்டு சொன்னார். அதை ரொம்ப விரிவா விளக்கமா சொன்னார். அதை அவர் எஸ்ஏசி பேசுற பேச்சுக்கள் வந்துட்டு நமக்கு உண்மையிலேயே வந்துட்டு என்னடா இவரை தப்பா நினைச்சிட்டோமோ அப்படின்ற மாதிரி இருந்தது. விஜய்க்கு வெளியே நடக்கிற உண்மைகள் எதுவும் தெரியாதபடி ஒரு இரும்பு கூடு போன்ற ஒரு வளையத்துல வந்துட்டு அவர் வைக்கப்பட்டிருக்காரு. விஜயோட ஒரு நல்ல பேரை கெடுக்கிற வகையில ஒரு கும்பல் அவருக்கு பின்னால செயல்பட்டுட்டு வருது அப்படின்னுட்டு சொல்லியிருக்காரு. அந்த கும்பல் விஜய்க்கு தெரியாமலேயே அவருக்கு பின்னால ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கு. உண்மையான விசுவாசிகள் எல்லாம் விஜய் கிட்ட இருந்து பிரிச்சிருச்சு. இது விஜயோட அரசியல், அது அரசியல் மட்டுமில்ல சினிமா வாழ்க்கையும் வந்துட்டு ரொம்ப கடுமையா பாதிக்கும். மக்கள் இயக்கத்துல வந்துட்டு தற்போது இருக்கிற நிர்வாகிகள் சில பேர் வந்துட்டு தங்களுக்கு சாதகமா ஒரு குழுவை உருவாக்கி பொய்யான தகவல்களை விஜய்க்கு அனுப்பி வைக்கிறாங்க. உண்மையா உழைப்பவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காம பண்றாங்க. சோ என்ன ஒரு திட்டமிட்டு ஒரு தவறான பிம்பங்களை வந்துட்டு விஜய் கிட்ட எடுத்துட்டு போறாங்க. ஒரு பொய்ய 10 முறை சொன்னா அது உண்மையாயிடும்ன்ற அடிப்படையில விஜய் அவர்களை வந்துட்டு திசை திருப்ப பாக்குறாங்க அப்படின்றது சொல்றாரு. விஜய்க்காக 15 ஆண்டுகள் உழைச்சேன். முதல் படம் வந்துட்டு தோல்வி அடைஞ்சப்போ மனம் தளராம அடுத்தடுத்த வாய்ப்புகளை உருவாக்கி விஜய மக்கள் மனசுல பதிய வைக்க அந்த அடித்தளம் வந்துட்டு இன்னைக்கு அவரு இந்த உயரத்துல இருப்பதற்கு காரணம்னு சொன்னாரு. என் மகனுக்கு ஒருபோதும் ஆபத்து நேரக்கூடாது அப்படின்னு சொல்றப்பதான் நம்மளுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. ஒரு அப்பாவா என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது, பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. எந்த தகப்பனும் தன்னோட பிள்ளை வந்து கெட்டு போக வேணும்னு நினைக்க மாட்டாங்க. இந்த கருத்து வேறுபாடு குறித்து வந்துட்டு அவர் பேசுறப்போ வந்துட்டு 2 3 முறை பேசி பார்த்தேன் நானு, இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் வந்துட்டு சரி செய்யணும்னு சொல்லிட்டு. ஆனா அவருக்கு வந்துட்டு உண்மை நிலை வந்துட்டு புரியவே இல்லை. அதனால தான் நான் மீடியாவை சூஸ் பண்ணேன். இதன் மூலம் விஜய்க்கு வந்துட்டு உண்மையை உணர வைக்கணும்னு நான் விரும்புறேன் அப்படின்னு சொன்னாரு. கடைசியா அவர் பேசுறப்போ அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையே ஒரு தனிப்பட்ட முறையில எந்த பிரச்சனையுமே கிடையாது. இது முழுக்க முழுக்க இந்த அமைப்பு மற்றும் கொள்கை சார்ந்த முரண்பாடு மட்டும்தான் எங்களுக்குள்ள இருக்கு. விஜயோட அரசியல் பயணம் சீரியஸா பாதிக்கப்படும் சூழல் இப்போ நிலவுது. ஒரு நல்ல தலைவரா உருவெடுக்க வேண்டிய அவர் தவறானவர்களோட பிடியில சிக்கி இருக்கிறத பார்க்கும்போது என்னால அது பொறுமையா பார்த்துட்டு இருக்க முடியல. இதை அனுமதிக்க முடியாது. காலம் ஒரு நாள் உண்மையை விஜய்க்கு உணர்த்தும். அப்ப இந்த சுற்றி இருக்கிற அந்த நச்சு வளையம் விலகும்னுட்டுன்னு ஒரு ஒரு நம்பிக்கை தெரிவிச்சு, நான் ஒரு நம்பிக்கை இருக்கிறதா வந்துட்டு ஒரு உருக்கமா பேசியிருக்காரு. அந்த நச்சு வளையம் யார சொல்றாரு, இரும்பு வளையம்னுட்டுன்னு யார சொல்றாரு அப்படின்றது வந்துட்டு நாம சொல்லி உங்களுக்கு புரிய வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன் நானு. ஸோ ஒரு தகப்பனின் ஆதங்கம் வந்துட்டு இதுல இருந்து நம்மளால பார்க்க முடியுது. நானும் வந்துட்டு ஒரு இதுல பேசுறப்ப வந்துட்டு
அப்பாவே இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காருன்ற மாதிரி நான் பேசினேன். பட் அந்த அப்பாக்குள்ள வந்துட்டு இவ்வளோ ஆதங்கங்கள் இருக்குன்றப்ப வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஸோ லெட்ஸ் சி விஜய் எப்போ வெளியில வராருன்றத பார்ப்போம். ஏன்னா அவர் வந்துட்டு அவர் ஒரு தனி உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு வந்துட்டு இந்த நிலை அது வந்துட்டு அவருக்கு தெரியவே இல்லை அப்படின்றது தான் உண்மை அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.